நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க முழுக்க நம்ம இந்த 3 எழுத்து மந்திரங்களை கொண்ட அடுத்த ஒரு பாகத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம வீடியோ தொகுப்புக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னாக்கா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னாக்கா, ஒரு எளிமையான ஒரு 3 எழுத்து மந்திரங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், என்னது இது மந்திரங்கள்லாம் பெருசாக சொல்லணும், அரை மணி நேரம் ஒரு மந்திரங்கள் சொல்லுவாங்க, 1 மணி நேரம் ஒரு மந்திரங்கள் சொல்லுவாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் மனசில் கற்பனை பண்ணி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 தடவை சொல்லி பார்த்தோம்னாலே நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டி, பில்லி, சூனியங்கள், ஏவல் எதுவாக இருந்தாலும் நம்மளை விட்டு சரியாக போய்டும்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு எழுத்து, இந்த ஓம் அப்படின்ற ஒரு மந்திரங்களுக்கே பார்த்தோன்னா இவ்வளோ சக்திகள் இருக்கும்போது, ஒரு பிஜிஎம்முக்கும் நீங்கள் என்ன சக்தி இருக்குன்றதை நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும். அப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முழுக்க முழுக்க நம்ம விநாயகரையே மையமாக கொண்டு தான் நம்ம இந்த 3 அஷ்டகர்மங்களையும் ஆட போகிறோம். இது யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கனாக்கா, இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, வியாபாரிகள், இந்த எந்த நேரம் பார்த்தாலும் கூட்டத்திலே இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தோன்னாக்கா, நீங்கள் இந்த மந்திரங்கள் நீங்கள் பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா, என்றைக்குமே உங்களுக்கு எல்லா காரியங்களையுமே வெற்றி தான் கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளோட வளர்ச்சி ஒரு படி ஏறினாக்கா 4 படி நம்மளை கீழே இருக்கிறதுக்கு நம்மளுடைய எதிராளிகள் நம்ம கூடவே இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆளுங்களை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும், அவங்கள நீங்கள் சரி பண்ணணும், அதாவது யாரையும் அழிக்க வேண்டாம், நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலே, நீங்கள் தாராளமாக இதெல்லாம் நீங்கள் பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு முழுக்க 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 நன்மைகளை தரும். இது நீங்கள் எந்த விதமான சந்தேகமே நீங்கள் பட வேண்டாம். அப்படி ஒரு மிக சூப்பரான ஒரு மந்திரங்களை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தோன்னாக்கா, தெற்கு முகமாக உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு சங்கு மாலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சங்கு மாலையை வலது கையில் எடுத்துக்கிட்டு நல்லா நீங்கள் தாமரை பூ போட்ட ஆசனத்தில் உட்காந்துக்கிட்டு அழகாக கம்ஃபர்டபுளாக நல்லா உட்காந்துக்கிட்டு, நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 தடவை மூச்சை நல்லா இழுத்து வெளிவிட்டுட்டு அந்த ஓம் 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 சொல்லிட்டு ஒரு 11 முறை சொல்லிவிட்டு உங்களை நீங்கள் சுத்தி பண்ணிக்கோங்க. சுத்தி பண்ணதுக்கப்புறமா பார்த்தோன்னாக்கா, ஓம் கிளி சவ், அவ்வளோதான் மந்திரம். ஓம் கிளி சவ், இவ்வளோ தான் நம்ம மந்திரமே. இந்த ஒரு 2 எழுத்து தான். ஒட்டு மொத்தத்துக்கு பார்த்தோன்னாக்கா 3 எழுத்து. ஓம் கிளி சவ், இந்த ஒரு 3 எழுத்து மந்திரத்தை தான் 1008 முறை நீங்கள் சொல்ல போகிறீங்க. காரணம், இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு 2 வரி 3 வரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தெய்வதைகளோட மந்திரங்களை நீங்கள் உபாசனை பண்ணுறீங்க, இல்லை ஒரு சித்தி செய்ய ஆசைப்பட்றீங்கனாக்கா, நம்மளோட காலகட்டத்தில் இன்றைக்கி கண்டிப்பாக அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா 4:30 பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்கணும், தலை முழுகணும், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணணும், இது மாதிரியான விஷயங்களை ரெடி பண்ணி நீங்கள் அந்த மந்திரத்தை 108 தடவை முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு லைன் முழுசாக ஒரு 2 லைன் இருக்கக்கூடிய மந்திரங்களை நீங்கள் 108 தடவை நீங்கள் பொறுமையாக நீங்கள் உச்சரிப்பு அந்த அதிர்வலையில் நீங்கள் உள் வாங்கினீங்க அப்படின்னாலே ஒரு அரை மணி நேரம் ஆகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் 1008 தடவை சொன்னோம்னாக்கா உடம்பு நல்லா வெளுத்து போயிட்டு ஒரு மாதிரி எர்த்து பாஸ் ஆகிற மாதிரி அந்த ஃபீல் தான் உங்களுக்கு ஆகும். ஆனால் அதுக்கான முழு சக்தி உங்கள் உடம்பை அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது நடுவில் போய் சில பேருக்கு அந்த இடுப்பு வலி வரும், உடம்பு சோர்வாகவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்ம மக்களுக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மந்திர சக்தியும் எந்திர பூஜையும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நூல்லேருந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் கொடுத்த இந்த ஓம் கிளி சவ், இந்த ஒரு 3 எழுத்து மந்திரத்தை மட்டும் ஒரு நாளைக்கு 1008 முறை காலையில் சாயந்தரம் இதை நீங்கள் சொல்லிக்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மந்திரம் ஏற்படுத்தும். இது நீங்கள் எந்த விஷயத்தை கொண்டும் நீங்கள் தப்பாக பயன்படுத்த வேண்டாம். இந்த மந்திரத்தோடைய பலன் என்ன அப்படின்னாக்கா, ஒரு விஷயத்தை உச்சாரணம் பண்ணும். அதாவது தேவையில்லாத நோய், பிணி, பீடை, பில்லி, சூனியம், ஏவல், தீய நண்பர்கள், தீய பழக்க வழக்கங்கள், இல்லை சில அதான் உங்களுக்கு எதை விரட்டணும்னு தோன்றீங்களோ நீங்கள் இதை வச்சுக்கிட்டு சகல காரியமும் உங்களுக்கு சித்தியாகும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். இதை ரிலாக்ஸாக வாயை திறந்து ஓம் கிளி சவ் அப்படின்றத நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தமாக சொல்ல ஆரம்பித்ததை ஒரு நல்ல பயிற்சி எடுத்ததுக்கப்புறமா மனசுக்குள்ளேயே நான் வாசிக்காமல் நீங்கள் மந்திரங்களை சாண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ருத்ராட்ச மாலை வச்சுக்கலாம் கையில், ஒரு தாமரை கொட்டை மாலை வச்சுக்கலாம், ஒரு ஸ்படிகம் வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு பூஜைக்கு ஒரு காரியங்களுக்கு தகுந்த மாதிரியும் ஒரு திசைகள் ஒரு மணி மாலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இது நல்லா பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இதை நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள், நல்ல விதத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். 1000 மடங்கு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நம்புங்க. நன்றி, வணக்கம்.